இந்த வீடியோவில் நாம இந்தியாவோட மிகப்பெரிய கேன்யனை வந்து பார்க்க போறோங்க. அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு கோட்டை வந்திருக்கு. இப்போ நான் ஆந்திர மாநிலத்தில் கடப்பா மாவட்டத்தில் கண்டிகோட்டா அப்படிங்கிற ரொம்ப அழகான ஒரு இடத்துல வந்துருக்குங்க. இங்கே ஒரு கோட்டை கிட்டத்தட்ட 900 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்டிருக்கு. ரொம்ப வலுவாக நுட்பமாக பாதுகாப்பாக வந்திருக்கு. இந்த வீடியோவில் அந்த கோட்டை என்ன, அந்த கோட்டையில் என்னென்ன இடங்கள் இருக்குது, அதோட வரலாறுகள் என்ன, எப்படி போகணும், இதைத்தான் இந்த வீடியோ தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த பார்த்த கிரானரி, அதாவது தானிய களஞ்சியம். குத்தி இதை முன்னுக்கு தள்ளுறாரு. கிராண்ட் கேனியன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த பள்ளத்தாக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுதாங்க இந்த கார் பார்க்கிங். நம்ம இந்த கோட்டைக்கு வந்தோம்னா இந்த இடத்துல தான் காரை பார்க் பண்ணிட்டு வந்து போகணும். கார் பைக் ரெண்டுமே இந்த இடத்துல தான் பார்க் பண்ணிட்டு போகிற மாதிரி வந்து வச்சுருக்கிறாங்க. உள்ளுக்குள்ளே இந்த கோட்டைக்கு உள்ளே வர்றதுக்கே ஒரு ஆளுக்கு 20 ரூபா வந்து வாங்குறாங்க. நீங்கள் பார்க்கிங்க்கு வண்டிக்கு 50 ரூபா வந்து வாங்குறாங்க. அதனால் நீங்கள் கேஷாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இதை எடுத்துகிட்டு காரை பார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம உள்ளே போய்கிட்டு இருக்கோம். இந்த கோட்டையோட ஒரு வரைபடம் கிட்டத்தட்ட மிக பிரம்மாண்டமான ஒரு கோட்டை அப்படின்னே சொல்லலாம். இந்த ஃபோர்த் என்ட்ரன்ஸ்ன்னு இருக்கா, இங்கே தான் இப்போ வந்து நம்ம நிற்கிறோம். இந்த முழுக்க சுற்றி பார்க்கணும். கிட்டத்தட்ட கிலோமீட்டர் கணக்காக வந்துருக்குங்க. வாங்க போகலாம். உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியுதா எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு. வாங்க. கண்டிகோட்டா ஃபோர்ட், கண்டிகோட்டா கோட்டை உங்களை அன்புடன் வரவேற்கிறது. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி 2 சின்ன சின்ன தூபா மாதிரி வந்துருக்கு பார்த்தீங்களா. கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய செஞ்சிக்கோட்டை மாதிரி இது ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோட்டை அப்படின்னு சொல்லலாம், இந்த கண்டிகோட்டை. ஆனால் இது அமைஞ்சிருக்கிறது வந்து ரொம்ப அற்புதமாக வந்து இருக்குங்க. இதுதான் இந்த கோட்டையோட ஒரு ராஜ கோபுரம். இந்த கண்டிகோட்டையோட நுழைவாயில் எவ்வளோ பெருசாக இருக்குது, ரொம்ப பிரம்மாண்டமாக அமைச்சிருக்கிறாங்க. வாங்க உள்ளே போகலாம். உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே இதோட கதவுகள் வந்து நம்மளைய ரொம்பவே ஈர்க்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது ரொம்ப தடிமனான ஒரு கதவுங்க, சாதாரண கதவு கிடையாது. முழுக்க முழுக்க இரும்பில் செய்யப்பட்ட கதவு. இரும்புங்க, அது தள்ள முடியாதுங்க. பாருங்கள் தடிமனை கிட்டத்தட்ட பாருங்கள். என்னோடய கை முழுக்க இருக்குது பாருங்கள். மிக பிரம்மாண்டமான, அசைக்கக்கூட முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 5 பேராவது வேணும் இதை பூட்டுறதுக்கே. அப்போ நீங்கள் எதிரிகள் உள்ளுக்குள்ளே வர முடியாத அளவுக்கு பிரம்மாண்டமாக நல்லா கூர்மையாக இருக்குது பாருங்க. அப்பா, இங்கே பாருங்க. இதாவது இப்போ நம்ம இப்படி வந்தோம் சரிங்களா. இந்த உள்ளுக்குள்ளே கோட்டைக்குள்ள வரக்கூடிய அமைப்பு ஹோல் திஸ். தேங்க்யூ ப்ரோ. இப்போது நீங்கள் பாருங்கள், இதுதான் கோட்டைக்குள்ளே வரக்கூடிய அமைப்பு சரிங்களா. அப்படி வந்தேன், அது அப்படியே வளைஞ்சு வருதா, இப்படி வளைஞ்சு இப்படி தான் வரணும். அந்த காலத்தில் போர் வீரர்கள் இப்படி வளைஞ்சு இப்படி பாருங்க, மறுபடியும் இப்படி வளைஞ்சிரும். இப்படி வளைஞ்சு போகணும். கிட்டத்தட்ட ஒரு பாம்பு மாதிரி வளைஞ்சு போகணும். ஏன்னா எதிரிகளோட தாக்கத்தை, இப்போ எதிராக நான் தான் ஒரு எதிராளி அப்படின்னா, நான் எதிரி வர்றேன் அப்படின்னா இங்கே ஒளிஞ்சு நிற்பாங்க. இப்போது இவர் தான் வந்து எதிரி. ப்ரோ யூ ரன் ஃபாஸ்ட். ஓகே, அவர் தான் வந்து எதிரி. இப்போ நான் இந்த கோட்டைக்கு சொந்தக்காரன். ஓகே, இப்படி வர்றாருன்னா he didn't expect. இப்படியே வருவாங்க திடீர்னு அட்டாக் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி பாதுகாப்பு அமைப்பாக வந்து இந்த கோட்டை வந்து கட்டப்பட்டிருக்குங்க. வாங்க உள்ளே போகலாம். மேலே கூட ஏறி வர முடியலைங்க. கிட்டத்தட்ட ஒரு 35-40 அடி இருக்கக்கூடிய உயரமான ஒரு கோட்டை இது. நம்ம உள்ளே வந்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு சார்மினார் வந்து இந்த இடத்துல உள்ளுக்குள்ளே ரொம்ப அழகாக வந்து அமைச்சிருக்கிறாங்க. இதை பார்க்குறப்பே ரொம்ப அருமையான ஒரு அமைப்பு, நல்லா பெருசாகவும் இருக்குங்க. இதை நம்ம கடந்தால் வந்து உள்ளுக்குள்ளே போகணும்.
ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், இது கோட்டை. ஆனால் கோட்டைக்குள்ளே இன்றைக்கி இது வந்து ஒரு சின்ன ஒரு கிராமங்க. மக்கள் இங்கே வசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா, இங்கே மக்கள் இருக்கிறாங்க. அதுக்குள்ளே தான் கோட்டை இருக்குது. அப்போ நீங்கள் பாருங்கள் எவ்வளோ பெரிய கோட்டையாக அன்றைய காலகட்டத்தில் இருந்திருக்குன்னு. ஓகே, இந்த கோட்டையில் என்னென்ன பார்க்குறதுக்கு இருக்குது அப்படின்னு வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த பக்கம் போனால் சிறைச்சாலை, மாதவராயா கோயிலுக்கு நேராக போகணும். இங்கே ஒரு மசூதியும் இருக்குது, அதையும் உங்களுக்கு காட்டுறேன். அங்கே ஒரு சார்மினார். ஓகே, அதுக்கப்புறம் தானிய களஞ்சியம் இருக்குது. ரங்கநாயக்குலா டெம்பிள். சரி, இன்றைக்கி நம்ம இந்த டெம்பிள், இந்த கோவில், இது இந்த சார்மினார், இந்த மசூதி, இந்த ஜெயில் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். நம்ம முதல்ல இப்போது நம்ம உள்ளே வந்தோடனே முதல்ல பார்க்குறது இதோட சிறைச்சாலை. சரிங்களா, அதாவது ஜெயிலுங்க. இந்த ஜெயிலை இப்போ உள்ளே போய் பார்த்து வந்துடலாம். அன்றைய காலத்தில் இந்த கோட்டையோட ஒரு ஜெயில் இது. ஜெயில் பாருங்கள், சிறைச்சாலை பார்க்கலாம். கைதிகள் அன்றைக்கி தப்பிக்காமல் இருக்கிறதுக்காக ஏதாவது வந்து வச்சுருந்துருப்பாங்க. இன்றைக்கி மேபி கால மாற்றத்தினால வந்து எல்லாம் உடஞ்சி போயிருக்குன்னு நினைக்கிறேன். கீழேயும் கல் தாங்க. எல்லாமே இதுக்கு போகிற பாதையை முதற்கொண்டு கற்கல்லே வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஜெயிலுக்குள்ளே எப்படி இருக்குன்னு வந்து பார்க்கலாம் வாங்க. முழுக்க இது எல்லாம் கல் தான். நல்லா கட்டினமான கற்கள். இதுதான் ஜெயிலு, சிறைச்சாலை. அடைச்சி வச்சுருவாங்க. இங்கே பாருங்க, அதாவது இங்கே என்னப்பா ஓப்பனாக இருக்குது, இங்கே வச்சுருப்பாங்களா அப்படின்னா எதிரிகளை இங்கே வச்சுருக்க மாட்டாங்க. இங்கே வந்து காவல்துறை யாராவது வந்து இருந்திருப்பாங்க. ஜெயிலுக்கு போகிறது கீழே இருக்குது. உள்ளுக்குள்ளே தான் வந்து ஜெயில் இருக்குது. வாங்க உள்ளுக்குள்ளே வந்து போகலாம். இதைத்தான் சிறைச்சாலையாக வந்து வச்சுருந்துருக்குறாங்க. இப்போ நம்ம வந்து உள்ளுக்குள்ளே போக முடியாது, ஏன்னா அதுக்கப்புறம் படிக்கட்டுகள் இல்லை. கொண்டாங்களேன், இங்கே பாருங்கள், எதுவுமே இல்லை. அந்த காலத்தில் இங்கே போட்டு அடைச்சி வச்சுருந்துருப்பாங்க. உள்ளுக்குள்ளே போய் கடடா உனக்கு தண்டனை அப்படின்னு. இது பாருங்கள், எஸ்கேப்பும் ஆக முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு இதாக இருக்குது. சரி, அந்த பக்கம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கெட்ட நாத்தங்க, வவ்வாலுடைய எச்சம், கெட்ட நாத்தம். ஓ முருகா, இதெல்லாம் ஒரு பாதாள சிறை மாதிரி பாருங்க எப்படி இருக்குன்னு. அந்த பக்கம் இருந்த அதே மாதிரி தான், ஆனால் மிகப்பெரிய மிக உயரமான ஒரு மண்டபம் மாதிரி. ஆனால் இன்றைக்கி இந்த இடத்துக்கு இப்போ ஈஸியாக வந்து வர முடியாத மாதிரி வந்து வச்சுருக்குறாங்க. ரொம்ப கடினப்பட்டு தான் வந்து வரணும். ரொம்ப ஸ்மெல் அடிக்குதுங்க. இதுதான் ஜெயிலு. ஓகே, இது வந்து கற்கள் மட்டும் கிடையாது, சும்மா அப்படியே மேலே வந்து சுண்ணாம்பு மாதிரி அங்கங்கே வச்சு நிறைய வந்து இந்த கோட்டையை வந்து பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து இந்த ஜெயிலை வந்து பார்த்துட்டோம். இப்போ மற்ற இடங்களை போய் வந்து பார்க்கலாம். பாருங்கள், அதான் உங்களுக்கு காமிச்சேன்னா அது சார்மினார். ஆனால் அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அது ஒரு புறா கூண்டு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏன்னா இந்த இடத்துலேருந்து அன்றைய காலகட்டத்துக்கு தகவல் அனுப்புகிறப்ப அந்த புறா கூண்டெல்லாம் இங்கே இருந்த புறாக்கள்லாம் இங்கே இருக்கும். அந்த புறாக்களுடைய காலில் வந்து செய்திகளை கட்டி ஒவ்வொரு அண்டை நாட்டு தேசங்களுக்கும் அவங்க செய்திகள் அனுப்புவாங்க. இல்லை அவங்க முக்கிய இடங்களுக்கு செய்திகளை பரிமாறக்கூடிய ஒரு இடமா அந்த இடம் வந்து விளங்கியிருக்கு. இப்போ மறுபடியும் இப்படியே போய் உள்ளுக்குள்ளேயே இந்த கிராமத்துக்குள்ளேயே வந்து போகணும் அடுத்த இடத்த பார்க்குறதுக்கு. இது கிட்டத்தட்ட ஒரு 60 அடி உயரம் இருக்கக்கூடிய நல்ல வலுவான ஒரு சிறைச்சாலை. இதுக்குள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் நல்லா திறந்து வச்சா தான் என்ன. ஓகே, பெருசாக திறந்து வச்சா இந்த மாடுகள்லாம் உள்ளுக்குள்ளே போயிடும் அப்படின்றதுனால மேபி மூடி வச்சுருந்துருக்கலாம்.
பாருங்கள், ஜெயிலை பார்த்துட்டு அடுத்த இடத்த பார்க்குறதுக்கு போய்கிட்டு இருக்கோங்க. வெயில் வந்து அதிக அளவில் வந்துருக்குங்க. சரி, இப்போது இந்த கோட்டையோட ஒரு சின்ன ஒரு வரலாறு என்ன அப்படி வந்து பார்த்துட்டோம்னா நமக்கு இந்த இடத்த பற்றி மேலும் ஒரு புரிதல் வந்து கிடைக்கும். அதாவது இந்த கோட்டைக்கு பேர் கண்டி கோட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கண்டி அப்படின்னா ஒரு பள்ளத்தாக்கு. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், இந்தியாவோட மிகப்பெரிய கேன்யன் இங்கே தான் இருக்குது அப்படின்ட்டு. கோட்டா அப்படின்னா தெலுங்கில் கோட்டை அப்படின்றதுக்கான அர்த்தம். கண்டி கோட்டா அப்படிங்கிறதுக்கு இந்த பேர் வந்து. இப்போது நம்ம அடுத்த இடத்த வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு மசூதியை பார்க்க போகிறோம். அடுத்து வந்து ஒரு தானிய சேமிப்பு கிடங்கு வந்து பார்க்க போகிறோம். இங்கே நிறைய கோயில்கள் இருக்குது. இது எல்லாத்தையுமே இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, இப்போ இந்த கோட்டை எப்போ கட்டப்பட்டது அப்படின்னா 1123வது வருஷம். இது வந்து ஒரு மண் கோட்டையாக காக்கராஜா அப்படிங்கிற ஒரு மன்னர் வந்து கட்டுறாருங்க. அதுக்கப்புறம் இந்த கோட்டையை விஜயநகர பேரரசு அதுக்கப்புறம் வந்து எடுத்துக்கிறாங்க. கிட்டத்தட்ட விஜயநகர பேரரசு காலத்தில் தான் இப்போ நம்ம பார்க்குற மிகப்பெரிய கல்லில் செய்யப்பட்ட மிகப்பெரிய கோவில்களாக இருக்கட்டும், மிகப்பெரிய கோட்டை சுவர்களாக இருக்கட்டும், கிரானைட்டாக இருக்கட்டும், எல்லாமே அவர்கள் காலகட்டத்தில் தான் வந்து பண்ணப்படுது. நாங்கள் முதல்ல அந்த மசூதியை போய் பார்த்துட்டு வரோம். உள்ளுக்குள்ளே போகக்கூடிய அன்னைக்கு வேறு மாதிரி கதவுகள் இருந்திருக்கும். இன்றைக்கி இதை எடுத்துகிட்டு இன்றைக்கி அரசாங்கம் வந்து இந்த மாதிரி போட்டு கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. ஜுமா மாஸ்க் இந்த இடத்துக்கு பேர். வாங்க உள்ளே போகலாம். நிறைய அறைகள் எனக்கு தெரியுது. 1 2 3 4 5 6 இந்த மாதிரி எக்கச்சக்கமான அறைகள் இருக்குது. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த நுழைவாயிலோட அமைப்பு நமக்கு நல்லாவே தெரியுது. மேலே கீழே ரொம்ப அருமையாக தான் அமைக்கப்பட்டிருக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக வந்து கட்டியிருக்கிறாங்க அப்படின்ட்டு. நான் உங்களுக்கு ஒய்டு லென்ஸ் போட்டிருக்கேன், அதனால் வந்து உங்களுக்கு இவ்வளோ பெருசாக வந்து தெரியுது. நல்லா பிரம்மாண்டமாக தான் கட்டப்பட்டிருக்கு இந்த மசூதி. இதோட வரலாறுகள் என்ன அப்படின்னு வந்து பார்க்கலாம். ப்ரோ, tell me about the history, bro. Juma Masjid. Juma Masjid. Name is Juma Masjid. Built in 13th century. 13ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. ஓகே. Mir Jumla. மீர் ஜும்லா அப்படிங்கிற ஒருத்தர் இதை வந்து கட்டினதாக வந்து சொல்லப்படுது. 13th century. And total 64 rooms. ஓகே ஓகே. நான் உங்களுக்கு வர்றப்பே உங்களுக்கு நான் சொன்னேன், கிட்டத்தட்ட நிறைய அறைகளை இங்கே வந்து பார்க்க முடியுதுங்க அப்படின்ட்டு. இந்த மசூதியில் கிட்டத்தட்ட ஓகே. Outside also same looking like same rooms. சேம் ரூம்ஸ். Yes. கிட்டத்தட்ட இங்கே 64 அறைகள் இருக்கான். வாங்க பார்க்கலாம். ஒவ்வொன்றுமே அந்த முகலாய அந்த உங்களுக்கு அமைப்பு வந்து உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு இடமுமே வந்து இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு கிணறு வந்து இருந்திருக்கு. இதை நீ உள்ளே போகாத மாதிரி பூட்டி வச்சுருக்குறாங்க. உள்ளே ஒரு கிணறு இருந்திருக்குங்க. அது என்ன கிணறு அப்படிங்கிறது வந்து தெரியலை. ஆனால் ஒரு பெரிய கிணறு இருக்குது. அதுக்கு இப்போ போக முடியுமான்னு தெரியலை. போக முடியாதுங்க. அதுக்கு இந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அறையை பாருங்கள். இதுதான் ஒரு சின்ன ரூம். ஒரு 60க்கும் மேற்பட்ட ஒரு அறைகள் இந்த மசூதிக்குள்ளே இருக்கிறது ரொம்பவே அற்புதமாக இருக்குது. இது ஒவ்வொரு அறையும் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, இங்கே வாங்க, இங்கே பாருங்கள். உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே இந்த பக்கம் எதுவும் இல்லை, இந்த பக்கம் ஒரு துவாரம். அப்படியே உள்ளுக்குள்ளே வாங்க. உள்ளுக்குள்ளே வாங்கன்னா இந்த இடத்துல ஒரு சேமிக்கிறதுக்காக ஏதோ ஒன்று வைக்கிறதுக்காக சின்ன சின்ன துவாரங்கள், அறைகள் நிறையவே வந்துருக்குங்க. சின்ன ஒரு ரூம், அதாவது ஒரு 2 பேர் தூங்கலாம் அந்த அளவுக்கு இந்த இடம் வந்துருக்கு. இது வந்து அவங்க தொழுகைக்காக வச்சுருந்தாங்களா இல்லை தங்குறதுக்காக வச்சுருந்தாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் முக்கியமான ஒரு இடமா இந்த இடம் பயன்படுத்தப்பட்டிருக்குங்க. எல்லா ஊர்கள்லேயும் கிறுக்கணுங்க இருப்பானுங்க போல. கிறுக்கி வச்சுட்டு தான் இருக்கிறானுங்க. இங்கே பாருங்கள், கிறுக்கு பயிர்கள் எப்படி கிறுக்கி வச்சுருக்கிறானுங்கன்ட்டு. அட பாவிகளை, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? இப்போது ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த மசூதியை வந்து பார்க்க போகிறோம். வாங்க உள்ளே வந்தோம்னா இது பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. இதுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஃபவுண்டைன் வச்சுருந்துருக்காங்க. இந்த இடத்துல பாருங்கள், ஒரு ஃபவுண்டைன் இருந்திருக்கு இந்த இடத்துல. சரிங்களா? ரொம்ப ரொம்ப அழகான ஒரு நீரூற்று. ஓகே, ரொம்ப அழகான நீரூற்று இந்த இடத்துல இருந்திருக்கு. அதாவது இந்த மசூல் இருந்தவங்களுக்கு இது முன்னாடி ஒரு பாருங்கள், நீங்கள் அன்றைய காலகட்டத்தில் யோசிச்சு பாருங்கள். உள்ளே வந்தீங்கன்னா 2 பக்கமும் அழகாக உள்ளுக்குள்ளே போகிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 40 அடி உயரத்தில் வந்து இது வந்து அமைக்கப்பட்டிருக்கு. ஓ, மசூதி. இதோட நுட்பக்கலைகள் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. இந்த இடத்துல படிக்கட்டுகள் இருந்திருக்கு. ஆனால் இது எதற்காக அப்படின்றது தெரியலை. ஏன்னா நிறைய காலப்போக்கில் வந்து உடஞ்சி போயிடுச்சு.
இங்கே பாருங்கள், இதுவும் இதோட அமைப்புகளை வந்து நமக்கு ரொம்ப தெளிவாக வந்து பார்க்க முடியுது. இங்கே பாருங்களேன், இந்த நுணுக்கமான வேலைப்பாடுகள் ரொம்பவே நம்மளை ஈர்க்குது அப்படின்னு சொல்லலாம். மேலே வரைக்கும் அப்படியே போகுது அந்த வேலைப்பாடுகள். இந்த மசூதிக்கு பக்கத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இருக்குது. இதுதான் வந்து தானிய களஞ்சியம். இங்கே இருந்தவங்களுக்கு, அதாவது இந்த கோட்டைக்கு தேவையான ஒட்டுமொத்த உணவுப் பொருட்களும் இங்கே தான் சேமித்து வச்சுருந்துருக்குறாங்க. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பீரங்கியை வந்து நம்மளால் பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட ஆங்கிலேயர்கள் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பீரங்கி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது இங்கேருந்து வரப்பட்டது, பிரிட்டிஷ் காலத்தில் அங்கேருந்து கொண்டு வரப்பட்டதுங்க. ஒரு சின்ன பீரங்கி. இதை பார்த்துட்டு வந்தோம்னா உள்ளுக்குள்ளே இந்த தானிய களஞ்சியத்துக்கு வந்து போக முடியும். அங்கே உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க கிரானரி அப்படின்ட்டு. இதுக்கு உள்ளுக்குள்ளே போகிறப்ப சின்ன சின்னது வச்சுருக்குறாங்க. ஆனால் இது இப்போ பூட்டி இருக்கே ப்ரோ, இட்ஸ் க்ளோஸ்ட். இட்ஸ் க்ளோஸ்ட். கிட்டத்தட்ட இது மிக பிரம்மாண்டமான ஒரு தானிய களஞ்சியம். சரி, இது உள்ளே தான் பூட்டியிருக்கு. நான் உங்களுக்கு சைடில் காட்டுறேன் பாருங்கள். இதோட அளவை பாருங்கள். ஒரு 50 அடி அகலம் இருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான ஒரு தானிய களஞ்சியங்க. இந்த இடத்துல என்ன செய்வாங்க அப்படின்னா, அன்றைய காலத்தில் அவங்களுக்கு என்ன நெல், சோளம், இந்த மாதிரி என்னென்ன இருக்கோ, கோதுமை, என்னென்ன வேணுமோ அதெல்லாம் உள்ளுக்குள்ளே சேமித்து வச்சுக்குவாங்க. வெளியே படைகள், எதிரி படைகள் வருஷ கணக்காக இருந்தாலும் அவங்களுக்கு தேவையான தானியங்கள் இதுக்குள்ளேயே இருக்கும். இதே எடுத்து அவங்க வந்து பயன்படுத்திக்குவாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம். அது மட்டும் இல்லை, இங்கே இருக்கிறவங்கள்ட்ட நான் கேட்டப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த இடத்துக்குள்ளே, அதாவது இந்த தானிய களஞ்சியத்துக்குள்ளே நிறைய பீரங்கி குண்டுகளும் இருக்குது அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஆனால் இப்போ போட்டிருக்கனால உங்களுக்கு வந்து போக முடியல. சரி, இப்போ இந்த கோட்டையில் வேறு என்ன இருக்குது, அடுத்த இடங்கள் இருக்குன்னு போகலாம் வாங்க. இங்கே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கிணறுங்க இந்த கிணறு. இந்த கிணறுக்கு வந்து என்ன பேர் சொல்கிறாங்க அப்படின்னா, கத்தில கோனேரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு சின்ன குளம் மாதிரி வச்சுக்கோங்க. இது தொழில்துறை ரொம்ப ரெட் அலர்ட் வந்து கொடுத்துருக்காங்க, ஏன்னா இது ரொம்ப ஆழமானது அப்படின்ட்டு. கத்தில கோனேரு, கத்தி. அதாவது போர்கள் முடிச்சுட்டு இங்கே வரக்கூடிய போர் வீரர்கள் என்ன செய்வாங்கன்னா, அவங்க கத்தியை இந்த இடத்துல தான் கழுவுவாங்களாம். அதனால் இது வந்து ரத்தம் மாதிரி செவக்குமா, அந்த தண்ணி வந்து ரத்த கலரில் இருக்குமா. ஏன்னா அவங்களுடைய போருக்கு போய் நிறைய பேர் வெட்டி கொண்டிருப்பாங்கல்ல, அந்த ரத்தத்தெலாம் இந்த இடத்துல வந்து கழுவுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு கிணறுங்க. எப்பா, ஒவ்வொரு எவ்வளவு படிக்கட்டுகள் இறங்கி இறங்கி போது பாருங்கள். இன்றைக்கி தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது, இன்றைக்கி தண்ணி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் இது ரொம்ப ஆழமானது அப்படின்னு தொழில்துறை வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கோட்டையில் ரொம்ப முக்கியமான ஒரு இடம். ப்ரோ, திஸ் இஸ் த பிளேஸ் வேர் த சோல்ஜர்ஸ் வாஷிங் தேர் ஸ்வாட்ஸ்னா. Water is full of red color, bro. Red color? Full red color. Okay, okay. Because of blood. Blood, okay. Tell that. That's what I told. Yes. You already told. Yeah, I already told, bro. It's okay, but it's huge, bro. It's very huge. In rainy season. What water level is like this? Like, yes. Oh, இவ்வளோ தூரத்துக்கு வந்து இருக்குமாங்க மழை காலத்தில். அன்றைய காலகட்டத்தில் இது அவங்களுக்கு வந்து முக்கியமான ஒரு கிணறாக வந்து இருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி இது பயன்பாட்டில் வந்து இல்லைங்க. அந்த நம்ம இந்தியாவோட கிராண்ட் கேனியன் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு தெரியுதா? இந்த ஆறுக்கு பேர் வந்து பென்னா நதி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமான நதி, ரொம்ப ஆழமான நதியும், இந்த நதியில் நிறைய முதலைகளும் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. மிக பிரம்மாண்டமான ஒரு நதி. இந்த
கோட்டைக்கு வந்து நீங்கள் ஒரு நாள் தான் வந்து பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்த கோட்டையை வந்து நீங்கள் 2 நாள் வந்து பார்க்கலாம். நிறைய எக்கச்சக்கமான ஆக்டிவிட்டீஸ் வந்து இருக்குது. இந்த கோட்டைக்கு அதிக அளவில் வந்து இந்த பெங்களூரை சேர்ந்த மக்கள் அதிக அளவில் வந்து வர்றாங்க. நீங்களும் வரணும்னு நினச்சிங்கன்னா இங்கே தங்குறதுக்கு வழி இருக்கான்னா இருக்குது. இங்கே பாருங்களேன், நான் இந்த பக்கம் வர்றப்போ இதை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டேன். இந்த மாதிரி கேம்ப் வந்து வச்சு பண்ணுறாங்க. ப்ரோ இந்த ரோஜுக்கு எந்த ப்ரைஸ் எந்த? Per day 1000 rupees. 1000 rupees per head. ஓகே, இஃப் ஐ கம் சாட்டர்டே ஈவினிங். If you come Saturday evening, we'll provide dinner, ஓகே breakfast, ஓகே lunch, and sightseeing and washrooms. ஓகே Both veg and non-veg. போத் Both ஓகே veg and ஓகே. non-veg. ஸோ பெர் ஹெட் 1000. Per head 1000. You ஓகே will get all within 1000. 1000. இங்கே 1000 ரூபாய்க்கு இது வந்தீங்கன்னா இந்த கேம்பில் வந்து தங்கிக்கலாம். பாருங்க, நம்ம உள்ளுக்குள்ளே போய் உட்காந்தோம்னா கூட இப்படி போய் நல்லா இருக்குது, சிம்பிளாக இருக்குது, நீட்டாக இருங்க. ஒரு 2 பேர் ஃபேமிலியாக வர்றீங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வர்றீங்க, குழந்தைங்களோட வர்றீங்கன்னா இது ஓகே. இதில் வந்து நீங்கள் தங்கிட்டு இதுக்கு அப்படியே போயிட்டு சன்ரைஸ் பாயிண்ட் எந்த? This is sunrise point. இங்கே இங்கே பாருங்கள், காலையில் கண்ணை முழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சன்ரைஸ் பாயிண்ட் வந்து இந்த இடத்துல இருக்குங்க. People stay here only, bro. ஓகே 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 People will do camping here only. ஓகே. For to see sunrise. How many people will camp on the weekends? Mostly 300, 400, 500. 300 people. Bro, this is all free now. ஓகே ஓகே. If you come Saturday, you can't enter. That much camping tents are there. ஓகே ஓகே. நிறைய கேம்பிங் டென்ட்ஸ் இருக்குமா, அதனால் நீங்கள் முன்னாடியே புக் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இதுதான் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டு, சரிங்களா? இதெல்லாம் 78 நம்பர் போட்டிருக்கு, பார்த்துங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பேரும் அப்படியே வரிசை அந்த ஒயிட்லாம் போட்டிருக்கிறதெல்லாம் அங்கங்கே நம்ம கேம்ப் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா பிரம்மாண்டமாக இருக்குங்க இந்த இடம். இந்த இடத்துல இது மட்டும் இல்லை, இன்னும் எக்கச்சக்கமான இடங்கள் இருக்குது, நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஒரு வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் ஹியர். Activities, ஜிப் லைன் ஆக்டிவிட்டி. ஓகே. ziplining, போட்டிங். rappelling, ஓகே ஓகே. zipline, ஐ saw the rock climbing. rappelling, rock climbing, ஓகே. and ropeway. Ropeway, also kayaking, கயாக்கிங், and boating, speedboat, ஸ்பீட் போட், ATV rides, horse rides, ஓகே. everything, bro. எல்லாமே இருக்குது. ஓகே, எல்லாம் உண்டு. சரி, அது எல்லாம் இருக்குது. அது வேணுமா அது இருக்குது, இது வேணுமா இது இருக்குன்ற மாதிரி எல்லாமே இருக்குது. இது வந்து கோட்டைக்கு அப்படியே அந்த பார்க்கிங்லேருந்து வந்தோம் அப்படின்னா இது முழுக்க வந்து இதோட ஆக்டிவிட்டீஸ் பண்ணுற இடம் தாங்க. இந்த இடத்துக்கு வந்து பார்க்குறப்ப எனக்கு இவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு விஷயம் தெரிஞ்சுது. இங்கே வந்து யாராவது தங்கி இதை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு நல்ல இடம். ப்ரோ, வாட்ஸ் ஃபோன் நம்பர், இந்த வெப்சைட், யூ ஹேவ் வெப்சைட்? Yes, sir. I am, sir. வாட்ஸ் வெப்சைட் நேம்? Gandikota Camping Club. Kantikota Camping Club .com or .in? .com. Okay. Number is 800-8083-159. Okay. Okay. Thank you. Thank you. For children's also activities for children's activities. ஓகே ஓகே. நீங்கள் குடும்பத்தோடு வந்தால் ஒரு நல்ல ஒரு என்ஜாய் பண்ணலாங்க. ஒரு அற்புதமான ஒரு இடம். சரி, இப்போது நான் வந்து இப்போ கோட்டைக்குள்ளே போய் எல்லாம் சுற்றி பார்த்தோம், சரிங்களா? இந்த கோட்டையை சுற்றி உள்ளே பார்த்துட்டு இருக்கப்ப மணி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட எனக்கு 3 மணி நேரத்துக்கு மேலே நான் அந்த கோட்டையை வந்து வந்தேன். 11 மணிக்கு வந்தேன். 1 மணிக்கு மேலே எனக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் வெளியே போய் சாப்பிட்டுட்டு இந்த பக்கத்தில் என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு வந்தோம். இந்த கேம்பிங் சைட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம். இதை பார்த்துட்டு இப்போ மறுபடியும் நான் கோட்டைக்குள்ளே இன்னும் 2-3 இடங்கள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. வாங்க உள்ளுக்குள்ளே கோட்டைக்குள்ளே மறுபடியும் போகலாம். இங்கே பாருங்கள், போர்டு வச்சுருக்குறாங்க, ரெங்க நாயக்குலா சுவாமி கோவில் அப்படின்னு இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்குறாங்க. ஏறி போகிற பாதையும் நல்லா தான் இருக்குது. இப்போ இந்த கோயிலுக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த கோயிலுக்குள்ளே போகக்கூடிய அமைப்பு பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பிற்காலத்தை கொஞ்சம் மாற்றி வைக்கப்பட்ட மாதிரி இருக்குது. இந்த இடத்த பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையும் கொடிமங்கை எல்லா கோயில்களையும் இருக்கிற மாதிரி ரொம்ப நேர்த்தியாக நுட்பமாக பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்கள் நல்லா இங்கே பக்கத்தில் வந்து பாருங்கள். அதாவது ஒரு மங்கை, சரிங்களா, அவங்க ஒரு கொடியை வந்து பிடிச்சிருக்கிறாங்க. இந்த கொடி படர்ந்து அப்படியே இந்த பக்கமும் வரும். அதை தான் கொடிமங்கை அப்படின்னு வந்து இவங்களை சொல்கிறாங்க. ரொம்ப அற்புதமான அமைப்பு. பிற்காலத்தில் அந்த கோயில் கொஞ்சம் மாற்றி அமைக்க வந்து பட்டிருக்குங்க. இந்த கோட்டையில் மொத்தம் 2 கோயில்கள் இருக்குது. இப்போ நம்ம இருக்கிற கோயில், இன்னொன்று மாதவராய சுவாமி கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலை நம்ம அடுத்த வீடியோவில் வந்து ஒரு பெரிய கோயில், அது தனி வீடியோவே வந்து நம்ம பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த கோயிலோட முன் மண்டபம். ரொம்ப அழகாக நேர்த்தியாக படிக்கட்டுகள் வச்சு அமைக்கப்பட்டிருக்கு. இதில் முக்கியமான சிறப்பான விஷயம் என்னென்னா, இந்த கோயில் உள்ளுக்குள்ளே போகிறப்ப அந்த படிக்கட்டுகளே தாங்கிறது என்ன அப்படின்னா யானைகள். மிக அழகான யானை, அதுக்கான காது, இங்கே பாருங்கள், கண்கள், அதோட தும்பிக்கை, தந்தம், அதுக்கு மணிகள் கட்டப்பட்டு அதுக்கு ஒரு காலம் அடக்கி இருக்கிற மாதிரி ரொம்ப நேர்த்தியாக வந்து இது வந்து அமைக்கப்பட்டிருக்கு. சரி, உள்ளுக்குள்ளே போகலாம். வந்தோன்னா இந்த கோயில் அப்படியே கற்களை எடுத்து அடுக்கி வைக்கிற மாதிரி இருக்குது. இப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன், இங்கே பக்கத்தில் வாங்க.
சின்ன சின்ன சிற்பம். அதாவது ஒரு யானை, ஒரு வீரர் வேலால் குத்துறாரு. ஏன்னா போருக்கு போக சொல்கிறார். குத்தி அதை முன்னுக்கு தள்ளுறாரு. எதிரி நாட்டு வீரர் அதை தாக்குறாரு, அது தும்பிக்கைய. ஒரு போர் காட்சிகளை இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க. வெறும் போர்க்காட்சிகள் மட்டும் இல்லை, அன்றைய கால மக்களுடைய ஒரு வாழ்க்கை முறையை இந்த கோயில் முழுக்க வந்து செஞ்சு வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். உள்ளுக்குள்ளே போகலாம். உள்ளே போகிறப்பே நம்மளையே யார் வரவேற்கிறா? யாழி வரவேற்குது. இங்கே பாருங்கள். அதாவது யானையினுடைய உருவம், சிங்கத்தினுடைய முகம், ஒரு யாழி. அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்தாக நம்பப்படக்கூடிய ஒரு விலங்கு. இதை கடந்து உள்ளே போனால் இந்த மண்டபம் நம்மளை ரொம்ப ரொம்ப அற்புதமாக வரவேற்குதுங்க. எக்கச்சக்க சிற்பங்கள் இந்த கோயிலில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கிட்ட ஒரு யாழி, இந்த பக்கம் ஒரு யாழி. ரொம்ப அற்புதமான இதோட அமைப்புகளை வந்து அமைச்சிருக்காங்க. இந்த தூணில் மேலே ஒரு பூதம். இந்த பூதம் தான் மேலே இருக்கக்கூடிய அந்த பீடத்தை எல்லாமே தாங்குது அப்படிங்கிற மாதிரி கையில் பிடிச்சிருக்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க. தெரியுதா? இங்கே பாருங்கள், இந்த ஒரு பூதம் பிடிச்சிருக்கு, அங்கே ஒரு பூதம் பிடிச்சிருக்கு. ரொம்ப அற்புதமாக இதை வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கேன்னா ஒவ்வொன்றிலையும் அவங்களோட கலை நிகழ்ச்சி. இங்கே பாருங்கள், அங்கே பார்த்தீங்கன்னா போர், நடனம், இதுதான் அவங்களுடைய வாழ்க்கை முறை. இந்த வாழ்க்கை முறை மொத்தத்தையுமே அவங்க சொல்கிறாங்க இந்த இடத்துல. உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளை வந்து வரவேற்கிறாங்க. நம்மளே இவர் வரவேற்கிறாரு. வாங்க கோயிலுக்கு வாங்க அப்படின்னு இவர் இந்த மன்னர் வரவேற்கிறதா. அப்படியே இதையும் கடந்து உள்ளுக்குள்ளே போகலாம். உள்ளுக்குள்ளே போனோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், உள்ளுக்குள்ளே கருவறையில் எந்த சிலைகளுமே வந்து இல்லை. நிறைய படையெடுப்புனால இந்த கோயிலில் நிறைய சேதமாயிருக்கு. அதை உங்களுக்கு நான் காட்டுறேன். இன்னைக்கு உள்ளுக்குள்ளே எந்த சிலைகளும் இல்லை. எப்பா முருகா, உள்ளே போகவே முடியலங்க. வவ்வாலுடைய எச்சம் அவ்வளோ இருக்குது, உள்ளே போக முடியல. ஆனால் இந்த கோயிலுடைய அமைப்பை பாருங்கள், இந்த தூண்களை பாருங்களேன். அதாவது ஒரு வட்ட வடிவத்திலையும் ஒரு சதுரத்துலேயும் இங்கே ஒரு எண்கோண வடிவத்திலையும் ரொம்ப 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 நேர்த்தியாக ஒன்னொல்லி டிசைன்கள் கொடுத்து பண்ணியிருக்காங்க பாருங்கள். எப்பாடி எவ்வளோ வேலைப்பாடுகள்ன்றீங்க. ஒரு காலத்தில் இந்த இடத்துல நின்று பல பேர் வந்து வழிபட்ட இங்கே வந்து பெருமாளை கும்பிட்டுருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி யாருமே இல்லாமல் இது பாருங்கள், நான் மட்டும்தான் இருக்கேன். இங்கே தெரியுதா? ஒரு தனி மரமாக இது வந்து காட்சி அளிக்குதுங்க இந்த கோயில். யாரும் வர்றதுக்கு இல்லாமல் அனாதையாக கிடக்குது. இங்கே பாருங்கள், ஒரு பெண்கள், இந்த இடத்துல போர்க்காட்சிகள். இது வந்து நான் உங்களுக்கு சொன்னேன், இது வந்து ஒரு பெருமாளுக்கான கோயில். இங்கே பாருங்கள், ராமருடைய சிற்பம், அனுமாருடைய சிற்பம், அதாவது விஷ்ணுவினுடைய அவதாரங்களை வந்து குறிக்கிறாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கோயில் தெரியும். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிற கோயில் அதுதான். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த மசூதி, இதுதான் அந்த பார்த்த கிரானரி, அதாவது தானிய களஞ்சியம். இங்கே உள்ளுக்குள்ள சின்ன சின்ன மண்டபங்களாக வச்சுருக்குறாங்க. அது வந்து ஒரு நடன மண்டபமாக இருந்திருக்கு. உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், ஒவ்வொரு அவதாரங்களையும், மச்ச அவதாரம், கூர்ம அவதாரம், வராக அவதாரம் என்று அந்த தசாவதார காட்சிகளையும் இந்த இடத்துல கொடுத்து வச்சுருக்குறாங்க. ரொம்ப அற்புதம், ரொம்ப ரொம்ப அற்புதம். உள்ளுக்குள்ளே வரக்கூடிய பாதையே அருமையாக இருந்திருக்கே. அப்போ செயல்பாட்டில் இருக்கப்போ இந்த கோயில் எப்படி இருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி யாருமே இல்லாமல் காட்சியளிக்குது. கடவுளே பாருங்க, விஜயநகர பேரரசு காலத்தில் இந்த கோவில் வந்து கட்டப்பட்டிருக்கு. இந்த கோயிலில் அவருடைய சின்னங்களை உங்களால் பார்க்க முடியும். இந்த இடத்துல மான் இருக்கா அவருடைய. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சிவருமான் சிலை கூட இருக்குது. ஆமை, பன்றி, ஆடு அப்படின்னு எக்கச்சக்கமான சிற்பங்களை அவங்க கொடுத்து வச்சுருக்குறாங்க. சரி, இப்போது ரொம்ப 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 முக்கியமான ஒரு இடத்துக்கு போனோம். ஏன்னா நான் உங்களை அதை சொல்லி தானே இந்த வீடியோவை கூப்பிட்டு வந்தேன். அதாவது கிராண்ட் கேனியன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பள்ளத்தாக்கு. ஹாய், என்ன பறந்துட்டீங்க? கிராண்ட் கேனியன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பள்ளத்தாக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கோவிலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்க. ஏன்னா இதில் வழிபாட்டில் இல்லை, எனக்கு இது வழிபாட்டில் இருந்திருக்கணும் அப்படின்னு இருக்கு. ஆனால் இன்றைக்கி இல்லை. இங்கே பாருங்கள் எப்படிப்பட்ட கோவிலாக இருக்குன்னு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு
மறந்துடாமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாம் இங்கே ஒரு வாசல் இருந்துச்சு, அதெல்லாம் அடைச்சிட்டாங்க. இப்போ நம்ம அங்கே போகலாம். இப்போது இங்கே பாருங்கள், நம்ம அந்த கிராண்ட் கேனியன் நோக்கி போய்கிட்டு இருக்கோம். அதாவது இப்போ நம்ம இருக்கிறது மிகப்பெரிய ஒரு மலை. கிட்டத்தட்ட இந்த கோட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா தரையிலேருந்து 1600 அடி உயரத்தில் அமைஞ்சிருக்குங்க. எதிர்த்து ஒரு மலை. இந்த ரெண்டுமே இயற்கையாக அப்படியே உரசி இவ்வளோ பெரிய கேனியனாக உருவாகிருக்கு. அதாவது ஒரு பள்ளத்தாக்கு உருவாகிருக்கு அப்படிங்கிறாங்க. வாங்க அந்த இடத்துக்கு போய் பார்த்தோன்னா நமக்கு நல்லா தெரியும். வாங்க. இன்றைக்கி இந்த அரசாங்கம் வேலிகள் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. இல்லைன்னா இவனுங்க எவனா போய் விழுந்துருவானுங்க அப்படின்ட்டு வேலிகள் அமைத்து கொடுக்கப்பட்டிருக்கு. முருகா, இங்கே பாருங்க. இப்போ உங்களுக்கு தெரியுதா? ஃபோனில் எடுத்தால் கொஞ்சம் கிளியராக தெரியும். எவ்வளோ அழகாக இருக்குன்னு தெரியுதா? இப்போ உங்களுக்கு தெரியுதா இதில் எவ்வளோ அழகாக இருக்குன்னு? நீங்கள் பாருங்கள், அது வந்து முதல் கோட்டை சுவர். இப்போ எதிரிகள் யாராவது அப்படி கூடி வந்து தண்ணிக்குள்ளே கூட நீந்தி கூட வந்துட்டானுங்கன்னு வைங்க, முதல்ல அங்கே ஒரு கோட்டை சுவர் இருக்குது, அதை தாண்டி வர முடியாது. தெரியுதா உங்களுக்கு? அது முதல் அடுக்கு கோட்டை சுவர். அதையும் மீறி அப்படியே ஏறி வந்துட்டாங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், 2ஆம் அடுக்கு கோட்டை சுவர் இருக்குது. அந்த ஒவ்வொரு கோட்டை சுவர்கள்லையும் பீரங்கிகளை வச்சு தாக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. இந்த மலைகள் முழுக்க ரொம்ப பாதுகாப்பாக வந்து கட்டப்பட்ட ஒரு கோட்டை. இது இயற்கையும் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா இங்கே பாருங்கள், இதுக்கப்புறம் தடுப்பு எதுவுமே இல்லை, சரிங்களா? இப்போ கொஞ்சம் போய் விழுந்தோம்னா அவ்வளோதான், கீழே விழுந்துரும். அதனால் உங்கள் குழந்தைகளோட யாரு கூட வந்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். இதை தாண்டி வந்து போகக்கூடாது, சரிங்களா? இந்த வீடியோ முழுக்க பார்த்துருப்பீங்க. கந்தி கோட்டைனா என்ன, உள்ளுக்குள்ள என்னென்ன இடங்கள் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம். இது ஒரு சாதாரண கோட்டை கிடையாதுங்க, மிக பிரம்மாண்டமான ஒரு கோட்டை. உங்களுக்கு நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையுமே வந்து காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இந்தியாவோட அதிசயம், ஒரு அற்புதம் எப்படி இருக்குது அப்படின்னு எல்லாருக்குமே தெரிய வரும். இந்த ஆந்திரா பயணம் இன்னும் வித்தியாசமான இடங்களுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டே இருக்குது. இணைஞ்சாருங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.